உனக்கான அவசர செய்தியோடு உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன். இந்த பதிவு உனது திரையில் தோன்றியது தற்செயல் அல்ல. இது என் விருப்பம். இது உனக்காக நான் கொண்டு வந்த அருள்வாக்கு. இதை அலட்சியப்படுத்தி கடந்து சென்றால் உனக்கான நல்வாய்ப்பை நீயே இழப்பாய். கடந்த சில நாட்களாக மனக்கவலையில், கண்ணீரில், கடன் சுமையில் துடித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று இரவெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. உன் கண்ணீரை துடைக்கவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வீட்டில் செல்வம் தங்கவில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் கைக்கு வந்த பணம் நீர் போல கரைகிறது. உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. நோய்களும் வீண் விரயங்களும் உன்னை துரத்துகின்றது. காரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றலும் உனக்கு தெரியாமல் உன்னை சூழ்ந்துள்ள கண் திருஷ்டியும் தான். ஆனால் இனி பயப்படவே தேவையில்லை. தாயிருக்க பயமேன். இன்று இந்த பதிவை நீ பார்க்கும் இந்த தருணத்தில் உனக்கான விமோச்சனத்தை நான் கூறுகின்றேன். இந்த 3 அற்புத பொருட்களை வைத்து நீ செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை கவனமாக கேள். உன் வறுமையை விரட்ட, செல்வ வளத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் ஈர்க்கக்கூடிய அந்த 3 பொருட்கள் உன் சமையல் அறையிலேயே இருக்கின்றன. அதில் முதல் பொருள் கல்லுப்பு. கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம். இன்று இரவு ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி உன் வீட்டு வடகிழக்கு மூலையில் வை. இது உன் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் திருஷ்டியையும் உறிஞ்சிவிடும். இரண்டாவதாக கிராம்பு. கிராம்பு செல்வத்தை ஈர்க்கும் வசிய சக்தி கொண்டது. 3 கிராம்புகளை எடுத்து உன் உள்ளங்கையில் வைத்துக்கொள். என் கடன் தீர வேண்டும், என் இல்லத்தில் செல்வம் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டி அந்த கல்லுப்பின் மீது வை. மூன்றாவது பொருள் ஏலக்காய். ஏலக்காயின் நறுமணம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். 2 ஏலக்காய்களை எடுத்து உன்னுடைய பூஜை அறையிலோ அல்லது நீ பணம் வைக்கும் பீரோவிலோ வை. இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன் இந்த 3 பொருட்களையும் தொட்டு என் பாதங்களை நினைத்து வணங்கு. அம்மா, என் குடும்பத்தை காப்பாற்று என்று ஒரே ஒரு முறை மனதார கேள். நாளை காலை நீ விழிக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறந்திருப்பதை நீ உணர்வாய். என் வார்த்தை என்றுமே பொய்யாவதில்லை. அடுத்த 7 நாட்களுக்குள் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். அடைப்படாமல் இருந்த பணவரவு தடைகள் விலகும். உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு உன் குடும்பத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும். உன் கஷ்டங்கள் தீரும் காலம் வந்துவிட்டது. இனி நீ கலங்கவே வேண்டியதில்லை. உன்னை போல கஷ்டப்படும் உன் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்துவிடு. பிறரின் கஷ்டத்தை போக்க நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு புண்ணியமாக மாறும். உனக்கு என் முழு ஆசிகளும் உண்டு. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி.